மக்களே, இப்போ நாம பார்த்தீங்கன்னா யமஹாலேருந்து நியூவாக லான்ச் பண்ண ஃபெசினோ எஸ் வேரியண்ட்டோடைய லான்ச் ஈவெண்ட்டில் இருக்கும். ஸோ இது வந்து இப்போ நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபெசினோ பற்றி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல வந்து 2015 வந்து லான்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் 2019 BS6 நார்ம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்கிரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து 2022 ஒரு அப்டேட்டு, 24 ஒரு அப்டேட்னு சின்ன சின்ன மைன்யூட் அப்டேட்ஸ், FI ஹைப்ரிட் இன்ஜினாக இருக்கட்டும், ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி அப்டேட்லாம் கொடுத்துட்டே இருந்தாங்க. இப்போது 2025 வந்து TFT டிஸ்பிளேலாம் கொடுத்து அப்டேட் பண்ணதை 26 அதே அப்கிரேட் அப்படியே வச்சு மொத்தமாக கொடுத்து டிசைன் மட்டும் மாற்றிருக்காங்க. ஸோ இதில் டிசைன் வைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பாடியோட ஸ்டைல் சேம் தான், பட் இந்த கிராஃபிக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் கவனிக்கலாம், இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு கிரே ஷேட் மேட் ஃபினிஷில் இருக்குது. ஆக்சுவலி இதை ஒயிட்டாகவும் சொல்லலாம், பட் இன்டீரியர் லைட்டிங்கில் நமக்கு இதை ஒயிட்டுன்னு சொல்கிறதா கிரே சொல்கிறதா அப்படின்ற மாதிரி ஒரு நியூ கலர் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 8 கலர்ஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கலருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்டாக கோல்டன் கலரில் வந்து ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க கிராஃபிக்ஸு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே ப்ரீமியம் 3D டிசைன் டைப்பில் வந்து ஒரு கிராஃபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டீக்கரா இது டீக்கரில் மட்டும் இல்லை, நீங்கள் பாடியுடைய பேனல்ஸில் வந்து நீங்கள் கவனிக்கலாம், அதே மாதிரி வந்து ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க 3D டிசைனில். அது வந்து பார்க்கவே வந்து ரொம்ப ஆப்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் அப்படியே நம்ம ஃப்ரண்ட் ஃபேஷியாவுக்கு போவோம். ஸோ ஃப்ரண்ட் ஃபேஷியா எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். நமக்கு ஆஸ் யூஷுவல் எல்இடியில் ஹெட்லாம்ப் வருது, ஆனால் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலோஜனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே பெருசாக இருக்கும் லைட்ஸு பொறுத்தவரை. இப்போ வந்து இந்த ஒரு பியானோ பிளாக்ல ஆக்சென்ட்லாம் வச்சு யமஹாவுடைய லோகோ சென்டராக வச்சு ஓரளவுக்கு ஃப்ரண்ட் ஃபேஷியா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் மட் ஃப்ளாப்ஸ்லுமே நமக்கு பார்த்தோம்னா கிராஃபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டயர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஃப்ரண்ட்டில் 12 இன்ச்சஸில் டியூப்லெஸ் டயரும், ரியரில் 10 இன்ச்சஸில் டியூப்லெஸ் டயருமே கொடுத்துருக்காங்க. அந்த அலாய்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு ரேசி ஸ்ட்ரக்சர் ஃபீலுக்காக கோல்டன் கலர்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் எடுத்துக்கிட்டால் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் நமக்கு டிஸ்க் பிரேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சேஞ்சஸ்ன்னு பார்த்தோன்னா ரியர் போர்ஷனுக்கு வரலாம். இங்கே இருக்கக்கூடிய இந்த எல்இடி டெயில் லைட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ராப்டர் வி டிசைனுன்ற மாதிரி அழகாக இருக்குது. அந்த லைட்டிங்குமே வந்து ரொம்பவே பிரைட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இங்கே யமஹாவுடைய லோகோ வந்துடுது, இண்டிகேட்டர்ஸ் 2 பக்கமும் ஹாலோஜனில் வந்துடுது. ஸோ இன்ஜின் வைஸும் பர்ஃபார்மன்ஸ் வைஸும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. பட் இதுலேயுமே நமக்கு வந்து 5 இன்ச்சஸில் வந்து கலர்டு டிஸ்பிளேவாக கொடுத்துட்றாங்க. இன்பில்ட்டாகவே ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் வந்துடும். அண்ட் இன்பில்ட்டாகவே மேப்புமே இருக்கனால இன்னும் ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் டாக் பேக் ஆப்ஷனுமே நமக்கு இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பூட் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டோன்னா சேம் 5.2 லிட்டர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே மைனூட்டாக தான் இருக்குது. அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கொண்டு வரல. உள்ள லைட் எதுவுமே வரல. ஓகே, எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, அப்படியே தான் இருக்குது. ஸோ இன்ஜின் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு சேம் 4 ஸ்ட்ரோக்கில் 125cc ஏர் கூல் SOHC இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதோடைய பவர் பார்த்திங்கன்னா 8.2 PS அண்ட் 10.3 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் மைலேஜ் ARI கிளைம்டு பார்த்திங்கன்னா 68.7 kmpl கிட்ட கிளைம் பண்ணுறாங்க. நம்ம ரியல் வேர்ல்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா தாராளமாக 50 தரும். ஸோ இதுதான் வந்து இப்போ 2026 லான்ச் ஆன ஃபெசினோ எஸ்ஸுடைய அப்கிரேட்ஸ். ஸோ இதோடைய விலை எவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.